அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டா ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான போர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா லிமிட் சுப்பீரியர், லிமிட் இன்ஃபீரியர், அதுக்கப்புறம் சீரிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சீக்வன்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் டு செட் ஆஃப் ரியல் நம்பர் and it is denoted by an, அதாவது சீக்வன்ஸ் an. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட் என்னன்னு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ரியல் நம்பருக்கு ஏஎனுக்கு அசோசியேட் பண்ணும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். சீக்வன்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் டு அண்ட் ரியல் நம்பர். ஸோ அது எப்படி டினோட் பண்ணுவோம்னா சீக்வன்ஸ் ஏஎன் எடுத்துக்கிட்டீங்க. இது A1 இண்டெக்ஸ் பாருங்க, A1 A2 A3 நீங்கள் இப்படியுமே பார்க்கலாம். சீக்வன்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் N2 ஆர் டிஃபைன்டு பை f of n equal to an, where an is a real number. ஓகே, அப்போ சீக்வன்ஸ்னாவே உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஒரு கவுண்டபிள் தான். இந்த கேஸில் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் கவுண்டபிள், அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா என்னக்கு அசோசியேட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஃபைன். இப்போ இந்த ஏன்லாம் ரியல் நம்பர்ஸ், நம்ம படிக்கிறது எல்லாமே ரியல் சீக்வன்ஸ் தான். அடுத்த சப்சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். A subsequence of an is a sequence of the form ank, அதாவது இந்த இண்டெக்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ A1 A2 A3 A4 A5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இதில் சப்சீக்வன்ஸ் இருக்குன்னா இண்டெக்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும். அப்போ நான் A2 ஒரு சீக்வன்ஸ் A2 A4 A6 A7 A8 அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா A2 A3 A4 A5 இதுவுமே உங்களுக்கு சப்சீக்வன்ஸ் தான். அது இல்லாமல் இதோ A3 A4 A5 இந்த எலமெண்ட்டுமே உங்களுக்கு என்னது, ஒரு சப்சீக்வன்ஸ் தான். ஓகே, ஸோ என்னன்னா இந்த இண்டெக்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ N1 இஸ் greater than N2, N1 is less than N2, N2 is less than N3 அந்த ஆர்டரில் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ an an ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனோட சப்சீக்வன்ஸ் A2n. வேறு என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கலாம், A3n-மே உங்களுக்கு சப்சீக்வன்ஸ். ஓகே, என்னன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்குன்னு இந்த சீக்வன்ஸோட சப்சீக்வன்ஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அது கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். இப்போ A1 என்ன 1, A2 என்ன 2, A3 என்ன 3 இப்படிதான் போகும். நீங்கள் வெறும் 1 மட்டும் எடுத்துக்கிட்டு சப்சீக்வன்ஸ்னா சொல்லக்கூடாது. அப்படின்னா A1 எலமெண்ட்ஸ் மட்டும் சீக்வன்ஸாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, A1 இஸ் இன்க்ரீசிங் A2 லெஸ் தென் இஸ் A2 and N1 is less than N2, N2 is less than N3 அந்த ஆர்டரில் வரும். ஓகே, சீக்வன்ஸ் என்னன்னு புரியுதில்ல. சீக்வன்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் டு ரியல் நம்பர் which can indicate this f of n equal to an, அவ்வளோதான். where an's are real numbers. சப்சீக்வன்ஸ்னா அந்த இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தியரம்ஸ் பார்ப்போம். எவ்ரி சப்சீக்வன்ஸ் ஆஃப் அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு த சேம் லிமிட். ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது சர்டன் லிமிட் எல்லுக்கு அப்படின்னா அதில் எந்த ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதுவுமே எங்கே கன்வர்ஜ் ஆகும், எல்லுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஓகே, எவ்ரி சப்சீக்வன்ஸ் ஆஃப் அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு த சேம் லிமிட். அடுத்து a sequence is converges if and only if every subsequence to the converges in same. இது ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அதில் எந்த ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்தாலுமே சேம் லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும். அதே போல் ஒரு சீக்வன்ஸோட சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு சர்டன் லிமிட்னா அந்த சீக்வன்ஸுமே அந்த லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ அதை வச்சு தான் சொல்லுவோம் ஒரு பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும் பட் நாட் கன்வர்ஜென்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னா இதுதான் கொடுக்க முடியும். இப்போது இது ஆட் அண்ட் ஈவனாக நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இது -1 if n is odd, அடுத்து +1 if n is even. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோம்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ஆட்டோமோடைய லிமிட் எங்கே போகுது, -1க்கு கன்வர்ஜ் ஆகும். ஈவன் டேர்மோட லிமிட் +1க்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ ஆட் டேர்ம் சீக்வன்ஸ்லாம் இதுக்கு ஒரு சப்சீக்வன்ஸ். ஈவன் டேர்ம் சீக்வன்ஸ்லாம் இந்த டேர்ம், அதாவது A2n -1 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா -1 வரும். அப்புறம் A2n இது எல்லாமே பார்த்தீங்கன்னா +1 வரும். அப்போ இந்த ANக்கு இது ரெண்டுமே என்னது உங்களுக்கு சப்சீக்வன்ஸ். இதனோட லிமிட் எங்கே -1க்கு போகுது, இதனோட லிமிட் +1க்கு போகுது. அப்போது இந்த சீக்வன்ஸ் யூனிக்காக லிமிட் பாயிண்ட்ஸுக்கு யூனிக்காக கன்வர்ஜ் ஆகலை. ஓகே, ஸோ பாருங்கள் எவ்ரி சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு த சேம் லிமிட்டாக இருக்குது அப்படின்னா the sequence is converges. பட் இது டிஃப்ரெண்ட் லிமிட்டாக இருக்கிறதால இந்த சீக்வன்ஸ் டைவர்ஜஸ் நம்ம கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ an equal to -1/n is a divergent sequence. ஆனால் பவுண்டட் சீக்வன்ஸ் இது ஆக்சுவலாக பவுண்டடு அண்ட் டைவர்ஜன்ஸ். ஏன்னா பவுண்டடு ரேஞ்ச் செட் உங்களுக்கு என்னது 1 தான்.
மேக்ஸிமமே 1. ஸோ பவுண்டட் பட் நாட் கன்வர்ஜஸ் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்து பொல்சானா வைசஸ் தேர்வு என்ன சொல்றதுன்னா எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹஸ் அ கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ். ரொம்ப முக்கியமான தேரம். எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றது சொல்றோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் பார்க்க போறோம். பவுண்டட் சீக்வன்ஸ்னா தேர் எக்ஸிஸ்ட் a real positive such that mod a is less than or equal to m. ஆல்ரெடி நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மோனோட்டான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னா an is less than or equal to an plus 1 இருக்கும். டிக்ரீசிங் இருந்தால் an is greater than or equal to an plus 1 இருக்கும். ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டைரெக்டாக n எடுத்துக்கலாம். டிக்ரீசிங் சீக்வன்ஸோட எக்ஸாம்பிள் வந்து 1/n எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு விஷுவல் வியூ கோசரம் இப்போ an plus 1 நாங்கள் கிடைக்கும். an plus 1 பார்த்தீங்கன்னா n plus 1 கிடைக்கும். அப்போ n விட எது பெருசு? n plus 1 பெருசு. அப்போ இது வந்து இன்க்ரீசிங் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம். டிக்ரீசிங்னா நீங்கள் பாருங்க n plus 1 போட்டீங்க அப்படின்னா 1/n plus 1. ஸோ இது வந்து இதை விட சின்னது. ஓகே, 1/n plus 1 வந்து 1/n விட சின்னது. 1/2 விட 1/2 வந்து 1/3 விட பெருசு. ஸோ அப்படிதான் நீங்க பார்க்கணும். அடுத்து ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா லிமிட்டை வந்து இப்படி டினோட் பண்ணுவோம். டைவர்ஜன் சீக்வன்ஸ் வந்து ஆஸ் நோ ஃபைனைட் லிமிட். எந்த ஒரு டைவர்ஜன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நிறைய கிளாஸஸ் நான் வீடியோ கொடுத்துட்டே வருவேன். கம்ப்ளீட்டாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ எல்லா சிலபஸுமே நீட்டாக கிளாஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவேன். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின் எம்சிக்யூ புக்லெட் காம்போ ப்ரைஸ் இருக்குது. வேணுன்றவங்க இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கிறதா வாங்கிக்கங்க. அதே போல் கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவேன். ஸோ சண்டே டெஸ்ட்டு, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட்டு, ஃபார்முலா புக்கு ப்ளஸ் சொல்யூஷன் புக்லெட் தனியாக அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் அதுவுமே வாங்கிக்கலாம். இப்போது ஃபார்முலா புக்லெட்னா 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நான் வீடியோஸும் போட்டேன். என்ன பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, ஃபைன். இப்போ an equal to 1/n எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எங்கே கன்வர்ஜ் ஆகும்? 0க்கு கன்வர்ஜ் ஆகும். நான் ஒரு செர்டைன் லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ்க்காக கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை நீங்கள் போட்டு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆசிலேட் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். பவுண்டட் ஆசிலேட் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான் இது ஆக்சுவலாக ஒரு டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். பவுண்டடாக இருக்கும், ஆசிலேட்டாக இருக்கும். டைவர்ஜஸ் டு ஃபைனைட் லிமிட். ஓகே, இப்போ ஏன் வந்து -1 போகிற என்ன இருந்தால் அந்த சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட். எப்படி ஆசிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் டேர்ம்ஸ்லாம் 1, ஆட் டேர்ம்லாம் -1. அவ்வளோ. இப்போ இந்த கிராஃப் பாருங்களேன், உங்களுக்கு அழகாக புரியும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போ ஆட் டேர்ம்னா -1, அதாவது இங்கே -1 இங்கே இருக்கும். -1 டேர்ம். ஓகே, இது வந்து என்னதுங்க? -1 டேர்ம். ஓகே, ஆட் டேர்ம்லாம் -1, இது வந்து -1. ஈவன் டேர்ம்லாம் +1. ஓகேங்களா? இப்போ n = 1 கேஸுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? n = 1 கேஸுக்கு இந்த an சீக்வன்ஸ் எடுத்துக்கங்க. an = -1/n. இப்போ a1 என்னங்க கிடைக்கும்? -1. a2 என்னங்க கிடைக்கும்? 1. a3 என்ன கிடைக்கும்? -1. a4 என்ன கிடைக்கும்? 1. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a1 is -1 இங்கே வரும். ஜஸ்ட் பாயிண்ட் தான். அடுத்து a2 is 1 வரும். a3 is -1 வரும். a4 is 1 வரும். a5 is -1. a6 is 1 வரும். ஸோ இது வந்து பாருங்களேன் ஆசிலேட் ஆகும். ஸோ 1 இப்படி இருக்கலாம், அப்படின்னா இங்கே, அப்படி இல்லைன்னா 3ல் -1, 4ல் +1, 5ல் -1, 6ல் +1 இப்படி இருக்கும். ஸோ 1 -1 1 -1 சொல்லி அப்படி ஆசிலேட் ஆகும். ஸோ ஆட் டேர்ம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்களேன். ஆட் டேர்ம்லாம் பாருங்கள், உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? -1. இந்த வேல்யூ வந்து எல்லாத்துக்குமே -1. ஈவன் டேர்ம்லாம் பாருங்களேன், +1. இது y = 1, இது y = -1. அவ்வளோதான். ஓகே, ஸோ இது அதனால இந்த சீக்வன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆசிலேட் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட், which of the following is a subsequence of n? an = n. இதனோட சப்சீக்வன்ஸ் யாரு அப்படின்றத பார்க்குறோம். n² வந்து கண்டிப்பாக சப்சீக்வன்ஸாக வருமா, இல்லை 2n வந்து சப்சீக்வன்ஸாக கிடைக்குமா, 1/n சப்சீக்வன்ஸாக கிடைக்குமா, log n வந்து சப்சீக்வன்ஸாக கிடைக்குமா? ஆக்சுவலாக நீங்கள் an எப்படி எழுதணும்? n இது எப்படி எழுதுங்க? a1 = 1, a2 = 2, a3 = 3, a4 = 4, a5 = 6 அப்படி போயிட்டே இருக்கு. சரி, a5 = 5 அந்த ஆர்டரில் போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ 2nன்றது இதோ 2ஓட மல்டிபிள்ஸ். 2nன்றது நீங்கள் பாருங்க, a2n 2nலாம் பாருங்க. ஸோ 2, 4, அப்புறம் 6, 8 இப்படி போகும். அப்போ டெஃபினட்டாக இது வந்து இதுக்கு சப்சீக்வன்ஸ். அப்போ நீங்கள் 2n சப்சீக்வன்ஸாக போகும். n² சப்சீக்வன்ஸாக வருமா அப்படின்னு பார்க்கணும்.
ஸோ என் ஸ்கொயர் வந்து ஏஎனுக்கு சப்சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும். அதை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். இப்போ A1 என்னது 1 வரும். A2 வந்து என்னது 4 வரும். ஓகே ஓகே இந்த கேஸில் அடுத்து A3 நமக்கு என்ன கிடைக்கும் 9 வரும். A6 என்ன கிடைக்கும் இந்த இதில் இது சப்சீக்வன்ஸாக பார்க்குறச்ச நீங்கள் போட்டு வரீங்க. ஆக்சுவலாக புட்டகமாக சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வரீங்க. அது ஏஎன் ஸ்கொயர்னு கூட வச்சுக்கோங்க. ஏஎன் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஏஎன் ஸ்கொயர் சொல்கிறது ஜஸ்ட் என் ஸ்கொயர். இது வந்து ஒரு டேர்ம்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ இது இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸாக வர்றதுக்கு பார்க்கணும். இப்போது n = 1 கொடுத்தீங்கன்னா 1, 2 கொடுத்தீங்கன்னா 4, 3 கொடுத்தீங்கன்னா 9 டிவைடட். பட் இதில் எத்தனாவது டேர்ம்னு பார்க்கணும். ஸோ A1 வந்து ஃபர்ஸ்ட் டேர்மு, A4 வந்து ஃபோர்த்து டேர்மு, A5 வந்து உங்களுக்கு 9 வர்றது எத்தனாவது டேர்ம்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இது வந்து 9th டேர்மாக இருக்கும் இந்த ஆர்டரில். அப்போ A1 இஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் A4, A4 இஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் AN and so on. அப்போ இதுவுமே உங்களுக்கு என்னது ஒரு சப்சீக்வன்ஸ் தான். அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸாக நீங்கள் பார்க்கணும். அந்த எலமெண்ட்ஸுமே இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். ஓகே அடுத்து எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆல்வேஸ் அ கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ். அதுவுமே கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ் என்ன தேரும் பல்சானா-வைசஸ் தேரும். ஸோ இது போல தாங்க எல்லா MCQஸுமே கொடுத்துருப்பேன். ஃபார்முலா இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டெஃபினிஷன்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து கொஷினாக கொடுத்துருவேன். அடுத்து இஃப் அ சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் தென் இட் இஸ் சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு த சேம் லிமிட். ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுனா ஒரு சப்சீக்வன்ஸுமே கன்வர்ஜஸ் டு சேம் லிமிட்டாக இருக்கும். இந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஆர்டர் ஈவன் டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும். அடுத்து பாருங்க விச் தியரம் இஸ் கேரண்டி டு கன்வர்ஜன்ஸ் ஃபார் த சப்சீக்வன்ஸ் பல்சானா-வைசஸ் தியரம். ஓகே நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பாருங்க. எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் பவுண்டடாக இருக்கும். எவ்ரி மோனோட்டான் பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். அதாவது எதர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், பவுண்டட் பிலோ ஆர் பவுண்டட் பிலோ, பவுண்டட் அபோ அப்படி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் கன்வர்ஜ் ஆகும். ஒரு சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீசிங் பவுண்டட் அபோ வந்தால் கன்வர்ஜஸ் டு த சம் லிமிட் ஃபைனைட் லிமிட்டு. அதே போல் சீக்வன்ஸ் வந்து டிக்ரீசிங் பவுண்டட் பிலோவாக இருக்குது அப்படின்னா கன்வர்ஜஸ் டு சம் லிமிட். ஓகே அடுத்து டைவர்ஜன் சீக்வன்ஸ் மே ஹேவ் அ கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ். கரெக்ட் தான். இப்போ -1/4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் சப்சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டேர்ம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1. ஸோ இது வந்து ஒரு கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ். இதனுடைய லிமிட் எங்கே போகுது 1 கன்வர்ஜ் ஆகும். டைவர்ஜன் சீக்வன்ஸ் இது வந்து டைவர்ஜன் சீக்வன்ஸ் தான். பட் வந்து அதனுடைய சப்சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு சம் லிமிட்டாக. ஓகே இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுண்டட் சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுங்கள். அது வந்து சப்சீக்வன்ஸை பாருங்கள். அது மோனோட்டான் கன்வர்ஜன்ஸ் எது இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்கான்னு செக் பண்ணுங்கள். ஐடென்டிஃபை த ஆசிலேட் பேட்டர்ன்ஸ் குவிக்லி. அதாவது ஆசிலேட் ஃபைனைட்லியா இன்ஃபினிட்லியான்றது செக் பண்ணிக்கிங்க. அடுத்து லிமிட் சுப்ரீம்ன்றது லார்ஜஸ்ட் லிமிட் பாயிண்ட், லிமிட் இன்ஃபினிம் வந்து ஸ்மாலஸ்ட் லிமிட் பாயிண்ட். ஓகே ஸோ அது ரொம்ப முக்கியம். லிமிட் இன்ஃபினிம்ன்றது லார்ஜஸ்ட் லிமிட் பாயிண்ட், லிமிட் சுப்ரீம் லார்ஜஸ்ட் லிமிட் பாயிண்ட், லிமிட் இன்ஃபினிம் ஸ்மாலஸ்ட் லிமிட் பாயிண்ட். ஓகே லிமிட் சுப்ரியர் என்ன அப்படின்றத டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். லிமிட் சுப்ரியர் ஆஃப் AN இஸ் நத்திங் பட் லிமிட் ஆஃப் சுப்ரீமம் ஆஃப் AK வேர் K = N. ரொம்ப முக்கியம். இது ஒன்றும் இல்லை கேட்பாங்க, கண்டிப்பாக வரும். ஃபார்முலா மாதிரி கேட்பாங்க. லிமிட் இன்ஃபினிமம் பாருங்க. லிமிட் ஆஃப் இன்ஃபினிமம் ஆஃப் AK வேர் K = N. ஓகே நெக்ஸ்ட் அப்சல்யூட் கன்வர்ஜன் சீரியஸ்னா mod AN வந்து கன்வர்ஜ் ஆகும். சப்போஸ் கண்டிஷனலி கன்வர்ஜன்னா AN வந்து கன்வர்ஜ் ஆகும் பட் mod AN வந்து டைவர்ஜ் ஆகிடும். அப்போ எவ்ரி அப்சல்யூட் கன்வர்ஜன் சீரியஸ் இஸ் கன்வர்ஜஸ். எந்த ஒரு அப்சல்யூட் கன்வர்ஜன் சீரியஸ் எடுத்துக்கிட்டாலும் ஆல்வேஸ் தான் கன்வர்ஜ் ஆகும். பட் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டை பொறுத்தளவுக்கு AN கன்வர்ஜ் ஆகுனா பட் mod AN வந்து டைவர்ஜ் ஆகும் அப்படின்றத கண்டிஷனலி. இப்போ இதுக்கு லிமிட் சுப்ரியர் யாருங்க லார்ஜஸ்ட் லிமிட் பாயிண்ட் என்ன வரும் இது அப்படியே எழுதுங்களா என்ன வரும் -1 1 -1 1 -1 1 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் லிமிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 1 தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இன்ஃபினிமம் ஆஃப் AN. ஸோ இதுக்கு ஸ்மாலஸ்ட் லிமிட் பாயிண்ட் -1 +1 -1 +1. அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் -1 தான். ஓகே இது போல் நிறைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லாஸ்ட்டாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். which of the following is a subsequence of n ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். ஸோ n ஸ்கொயரும் போட்டுக்கலாம் 2n நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் த சீரியஸ் 1/n இது வந்து ஆக்சுவலாக ஒரு டைவர்ஜன் சீரியஸு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு டைவர்ஜஸ். ஏன்னா நீங்கள் ஹார்மோனிக் சீரியஸ் சொல்லுவோம். அது ஆக்சுவலாக இது வந்து ஒரு டைவர்ஜன் சீரியஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியஸ் -1/n வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டா அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸா டைவர்ஜென்ஸா. இது ஆக்சுவலாக அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் வராது. ஏன்னா இப்போ mod AN போடுறீங்க அப்படின்னா என்னங்க கிடைக்கும். ஸோ சம்மேஷன் ஆஃப் mod ஆஃப் -1/n /n வரும். ஸோ ஆன்சர் சம்மேஷன் 1/n வரும். இது வந்து ஹார்மோனிக் சீரிஸ். இது வந்து டைவர்ஜ் ஆகும். அப்போ அப்சல்யூட் டேர்ம் வந்து கன்வர்ஜ் ஆகல. பட் கண்டிஷனலியான்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜ் ஆகும். -1/n × AN பார்த்தீங்க AN இஸ் டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னா இந்த சீரியஸ் வந்து உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ AN என்னது பாருங்க 1/n இது வந்து டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0. அப்போ இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜஸ் கண்டிஷனலி
அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் வராது. நெக்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். பி டெஸ்ட் படி இது வந்து p greater than or equal to 1 greater than 1ன்றதால இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். கம் ஓவர் n over p அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது p equal to greater than 1க்கு வந்து இது கன்வர்ஜ் ஆகும். This converges for p greater than 1, diverges for p lies between 0 to 1. இப்போ p ஓட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ இது வந்து கன்வர்ஜ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் விச் டெஸ்ட் யூஸ்ஃபுல் ஆல்டர்னேட்டிங் சீரியஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ லிபனெட்ஸ் தான் இதான் சம்மேஷன் n ஃப்ரம் 1 to infinity minus 1 whole power n into a. இந்த டெஸ்ட் தான் வந்து an is decreasing converges to 0 அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிங் சீரியஸ் டெஸ்ட்டுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஆல்டர்னேட் டேர்ம் ப்ளஸ் மைனஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, mod an is converges implies an is converges absolutely. So mod an converge ஆகுதுன்னா an வந்து converges absolutely. ஸோ இதுக்கு சுப்ரீமம் லிமிட் சுப்ரீமம் என்ன கிடைக்கும், அதாவது சைன் என்னோடைய ரேஞ்ச் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா -1 to +1 தான். இதுக்குள்ள தான் அது ஆசிலேட் ஆகும். ஸோ அப்போ லிமிட் சுப்ரீமம்ன்றது லார்ஜஸ்ட் லிமிட் பாயிண்ட் என்னங்க கிடைக்கும் 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இவ்வளோதாங்க. சிம்பிளாக நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சீரியஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து லிமிட் இன்ஃபினிமம் ஆல்வேஸ் லெஸ் நாட் ஈக்குவல் லிமிட் சுப்ரீமமாக இருக்கும். இஃப் ஈக்குவல்னா சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். இது ரெண்டுமே எப்போ ஈக்குவல் ஆகும், லிமிட் சுப்ரீமும் லிமிட் இன்ஃபினிமம் எப்போ ஈக்குவல் ஆகும்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்வர்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் கன்வர்ஜஸ் அது நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் நோட்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன். அதுவுமே நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே நீங்கள் லிமிட் கண்டுபிடிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். லிமிட் n tends to infinity n factorial whole power 1/n. இதோட லிமிட் என்ன வரும்? செகண்ட் லிமிட் n tends to infinity sin of n whole power 1/n. அடுத்து தேர்ட் லிமிட் n tends to infinity n times log of 1 plus 1/n. இது லிமிட் என்ன? ஃபோர்த் லிமிட் n tends to infinity n square into sin of 1/n. இது வந்து ஆக்சுவலாக லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் 180 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.